அப்பாவின் கடைசி நிமிடங்கள். விடியற்காலை 5 மணி. நந்தினியின் செல்போன் விடாமல் அடிக்க கண்கள் கசக்கிக் கொண்டே ஃபோனை எடுத்த நந்தினி அண்ணாவின் பெயரை பார்த்ததும் பயந்து போனாள். என்னடா இந்த நேரத்தில்? யாருக்கு என்ன ஆச்சு? அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் டே. சாரதா நர்சிங் ஹோமில் சேர்த்துருக்குறோம். அவ்வளோதான். நந்தினிக்கு அவள் உலகமே சுற்றியது. நிதானத்துக்கு வந்து ஆகாஷிடம் சொல்லிவிட்டு மருத்துவமனைக்கு பயணித்த அந்த நிமிடங்கள் நரகமானவை. 8 வருடங்களுக்கு முன்னால் அப்பாவின் முன் நின்றது நினைவில் ஆடியது. நான் எவ்வளோ சொல்லி கேட்காம ஆகாஷை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிற. இதுக்கு மேலே உன் கூட எனக்கு பேச இஷ்டம் இல்லை. எதுக்கு இப்படி கத்துற? ஆகாஷ் உங்கள் அக்கா பையன் தானே என்று சப்போர்ட்டுக்கு வந்த அம்மாவை பார்வையாலே எரித்தார் அப்பா. அன்றிலிருந்து நந்தினியோடு பேசுவதையும் பார்ப்பதையும் அப்பா நிறுத்தி 8 வருடங்களாயிட்டு. ஆனாலும் 2 குழந்தைகள் பிறந்த போதும் கிரகப்பிரவேசத்தின் போது மறக்காமல் அம்மா அண்ணே மன்னி என்று யாராவது ஒருவரை அனுப்பி வைத்து கொண்டு தான் இருந்தார். நமக்கு உடம்பு சரியில்லாமல் வீக்காக இருக்கும்போது தான் எல்லாரையும் பார்க்கணும் பேசணும்னு தோணும். நீ போனால் அப்பா கோச்சிக்க மாட்டார், போயிட்டு வா என்று ஆகாஷ் தந்த நம்பிக்கையில் மருத்துவமனை சென்றாள் நந்தினி. அம்மா அண்ணாவை பார்த்துவிட்டு ஐசியூக்கு சென்றபோது மன உணர்வுகளால் நிரம்பி இருந்தது. அப்பா இடது பக்க 2வது கட்டிலில் சுவாச கருவிகளின் துணையோடு சுவாசித்து கொண்டிருந்தார். தலை நரைத்து வழக்கமான விபூதி கீற்று இல்லாமல் களை இருந்து சோர்வாக இருந்த அப்பாவை பார்க்கவே வலித்தது. நினைவுகள் கண்ணீராக நிரம்பி வழிய ஆரம்பித்தன நந்தினிக்கு. காலு வலிக்குதுப்பா என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக இரவெல்லாம் கால் அமுக்கிவிட்ட அப்பாவா இது? ஹெர்பேரியம் பண்ணுறதுக்கு பிளான்ஸ் இல்லைப்பா என்று கண்களை கசக்கிய போது மூச்சிருக்கே வந்து பிளான்ஸ் கொடுத்த அப்பாவா இது? விருப்பப்பட்ட காலேஜ் கிடைக்காது போலப்பா என்று முகம் சுருங்கியது பொறுக்காது தொடர்ந்து 1 மாத கடும் முயற்சியின் காரணமாக சீட் கிடைக்க வைத்த அப்பாவா இது என்று அப்பாவை பற்றி நினைக்க நினைக்க கண்ணீர் வழிவதை தடுக்க முடியவில்லை நந்தினிக்கு. அப்பா மெல்ல கண் திறந்து நந்தினியை பார்த்து கண்களை நீர் வழிய மெலிதாக சிரித்து இங்கே வா என்று சைகையா அழைக்க ஒரு கணம் இதயம் நின்று துடித்தது நந்தினிக்கு. எப்போ வந்த? இப்போதான்ப்பா என்று அப்பாவின் கண்ணீரை துடைத்த போது சோர்வில் அப்பாவின் கண்கள் தானாக மூடிக்கொண்டன. வெளியே வந்து கண்களை துடைத்து கொண்டே எதனால் இப்படி ஆச்சு என்று அண்ணாவிடம் கேட்டாள் நந்தினி. ஆகாஷ்க்கு 1 மாதத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதை சொன்னேன். அப்படியாவது மனசு மாறுவாருன்னு நினச்சேன். ஆனால் அந்த நியூஸால் அப்பாவுக்கு இப்படி ஆகணும்னு நினைக்கல. சாந்தி நந்தினி என்று தலை குனிந்த அண்ணனின் குற்ற உணவை மேலும் கிளற விரும்பாமல் அமைதி காத்தாள் நந்தினி. இவர் சொன்னதுலேருந்து அப்பா உடைஞ்சு போயிட்டார் நந்தினி மன்னி சொன்னாள். ஆகாஷ்க்கு ஒன்றே இல்லையே, நல்லா இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். சரி நந்தினி, நீ கிளம்பு, டைம் ஆச்சு, நாளைக்கு காத்தால வா என்று அனுப்பி வைத்தான் அண்ணன். 2 நாட்கள் குழந்தை பராமரிப்பை ஆகாஷை முழுவதுமாக எடுத்துக்கொண்டான். நந்தினி வீட்டுக்கும் மருத்துவமனைக்கும் சாப்பாடு கட்டி எடுத்து கொண்டு போனாள். அப்பாவை நார்மல் வார்டுக்கு மாற்றியிருந்தார். அப்பா ஏதாவது சாப்பிட்டாங்களாம்மா? நர்ஸ் வந்து கஞ்சி கொடுத்தா. நாளையிலேருந்து இட்லி சாப்பிடலான்னு சொல்லியிருக்கிறான் என்றாள் அம்மா. இதில் சாப்பாடு இருக்குது என்று பைய அம்மாவிடம் தந்தாள். கொஞ்ச நேரத்தில் அப்பா விழித்து கொண்டார். நந்தினியை அருகே அழைத்து பக்கத்தில் இருந்த நாற்காலியை காமித்து உட்கார சொன்னார். ஆகாஷ் வரலையா? ஈனஸ் வரத்தில் கேட்டார். வித்யாவையும் வினயாவையும் ஸ்கூலில் கூட்டிகிட்டு சாயங்காலம் வருவார்ப்பா. மாலை ஆகாஷ் மகளோடு வந்தான். ஆகாஷை பார்த்து சந்தோஷமாக சிரித்தார். தன் கைகளை அசைத்து பக்கத்தில் வர சொன்னார். ஆகாஷ் பக்கத்தில் வர அவனின் இடது உள்ளங்கையை கெட்டியாக பிடித்து கொண்டார். அந்த ஆக்சிடெண்ட்டில் உனக்கு ஒன்றும் அடிப்படலையப்பா? இல்லை மாமா, எனக்கு ஒன்றும் ஆகலை. தன் கை மேல் இருந்த அவரின் கையை ஆறுதலாக தடவி கொடுத்தான். வெகு நாட்களுக்கு பிறகு அப்பாவிடம் பேசியதால் மனது நிறைந்திருந்தது. நிம்மதியாக உறங்கினாள் நந்தினி. மறுநாள் மருத்துவமனைக்கு சென்றபோது அப்பா பழையபடி ஃப்ரெஷ்ஷாக நெத்தியில் விபூதி கீத்தோடு பார்ப்பதற்கு நிறைவாக இருந்தார். ஆகாஷ் வரலையாம்மா? அப்பா கேட்டார். ப்ளம்பிங் வேலை நடக்குதுப்பா. நல்ல பெரிய வீடாம்மா. எங்கள் ஆத்தை பார்க்குறியா என்றபடியே தன் செல்ஃபோனில் வீட்டை காட்ட ரசித்து மகிழ்ந்த அப்பா. கார் ஒழுங்காக இருக்காம்மா?
என்றார். நீ டிஸ்சார்ஜ் ஆகி எங்கள் ஆத்துக்கு அதில் தான் வரப்போற. அப்போ பாரு என்றபோது அப்பா சிரித்தார். மறுநாள் அதிகாலை 4 மணிக்கு அப்பா மறைந்து போனார். 13ஆம் நாள் காரியம் முடிந்த இரவு 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று பிரதமர் அறிவித்தார். நந்தினி, அப்பா பீரோ லாக்கரில் ஏதாவது பணம் இருக்கான்னு பாரு. உங்கள் அப்பா குருவி சேர்க்குற மாதிரி ஒவ்வொரு பைசாவும் சேர்த்துருக்கா. அது வேஸ்ட்டாக போயிட போகுது. போய் பாரு. நந்தினி பீரோவை தொடும்போதே அப்பாவை தொடுவது போன்ற உணர்வு வர கைகள் நடுங்கின. அப்பாவுக்கு மாத சம்பளம் வந்ததும் ரூபாயை பிரித்து வைக்கும் பழக்கம் உண்டு. நோட்டு கட்டுகளை பார்த்தபோது அப்பாவின் எழுத்து தெரிந்தது. உற்று பார்த்த நந்தினி உறைந்தாள். நந்தினி தலை தீபாவளி, நந்தினி கிரகப்பிரவேசம், நந்தினி வளகாப்பு, நந்தினி பொங்கல் என்று அவளுக்கு தான் செய்ய வேண்டிய சீர் அனைத்துக்கும் பணத்தை பிரித்து வைத்திருந்தார் அப்பா. ஒரு பெரிய விம்மல் ஒன்று அவர் தொண்டையிலிருந்து எழுந்தது. அப்பா பணக்கட்டால் முகத்தை மூடிக்கொண்டு பெரிதாக அழத் தொடங்கினாள் நந்தினி. இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.